ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி மினிஸ்ட்ரி ஆஃப் அன்ஜென்டில் மேன்லி வார்ஃபேர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பக்காவான ஆக்ஷன் காமெடி படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours இருக்கு. இந்த படத்தை கே ரிச்சி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஹென்ரி கேவில், ஆலன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 1942 காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு மிலிட்டரியா இருக்காரு. அவருக்கு ஒரு மிஷன் ஒண்ணு தராங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிரி நாட்டோட கப்பல் ஒரு துறைமுகத்துல இருக்கு, அது நீ போய் சிறைபிடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க டீமை கூப்பிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. அவங்க வர்ற ஒவ்வொரு சீனுமே அல்டிமேட்டா இருக்கு. அவங்க பண்ற காமெடியா இருக்கட்டும், அவங்களோட பேனரிசமா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. அதே மாதிரி ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது யூசுவலான ஸ்டோரி பிளாட் தான். அதை முடிஞ்ச அளவு எங்கேஜிங்கா நமக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது படம் ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் ஓரளவு சுவாரஸ்யமா போகுது. அதுவும் குறிப்பா செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க கேரக்டர் ரைட்டிங் முக்கியமான கேரக்டர்லாம் தரமாவே இது எடுத்திருக்காங்க. அதனாலே இந்த படம் நம்மளால ஈஸியா உட்காந்து பார்க்க முடியுது. இந்த படத்தோட டியூரேஷனும் பாத்தீங்கன்னா 2 ஹவருக்குள்ளதான் இருக்கு. அதனால ஈஸியாவே பார்த்து முடிச்சிடலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பார்க்கும்போது படம் ரொம்ப சவுண்டாவே இருக்கு. படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு சூப்பரா அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. குறிப்பா படத்துல ஒரு 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கு. ரெண்டுமே அல்டிமேட்டாவே இருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் அதுக்கேற்ற மாதிரி பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. விஎஃப்எக்ஸும் பாத்தீங்கன்னா படத்துக்கு என்ன வேணுமோ பக்காவா கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஆர்ட் டிசைன் ஒர்க் எல்லாம் 1942 எப்படி இருக்குமோ அந்த காலகட்டத்தை கண் முன்னாடி நிறுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நம்ம பொறுமையை சோதிக்க தான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு நீட்டான படம் தான். கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல ரொம்பவே மைல்டான ஒரு அடர் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கலாம் வேணாமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.